இயேசுவின் ரத்தத்துக்குள்ள நம்ம மறைக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அற்புதமான நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சில பாடலை நாம் பாடுவோம். நம்ம இருக்கிற இடத்துல நம்ம எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணி நடந்த கிருபை இருக்கான் இன்னும் தாங்கும் தம்புயமே. இந்த நாளில் கர்த்தர் அவர் பலத்த காரியங்களை செய்து கொண்ட எல்லாரும் வீட்டில் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் பூர்த்தியான ஆகாரங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார், நல்ல தேவைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார். அந்த மனதோட நம்ம பாடலை பாடும். யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பலன்களோ எலியாவின் தேவன் எங்கே இந்த விசுவாச சோதனையில் எல்லாரும் கரங்கள் கட்டி புரண்டு வரும் Amen.
என்று நானும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே என்னை துதி செய்வார். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். இந்த நாட்கள்ல இந்த கொரோனா வியாதினால நம்ம சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா அந்த வியாதி சீக்கிரமா நீங்கி போகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தேசம் பரிசுத்தவான்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அது சீக்கிரமா கர்த்தர் இந்த வியாதியை இந்த தேசத்திலிருந்து எடுத்து போடுவார். இந்த நாட்கள்ல நம்ம அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஏன்னா கரங்களை திருப்பி பாடுவோமா சந்தோஷத்தோட. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நான் சொல்லுவோம், நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். விசுவாசத்தோடு அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சொல்வோம், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளான நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. இந்த நாட்களில் பிரச்சனைகள் வருவது நம் உள்ளான மனிதனை பரிசுத்த ஆவியானவர் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நம்ம ஆவி மனுஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிவிடுகிறான். நம்ம எல்லாரும் நாட்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உலகமாயிருந்தாலும் இந்த உலகத்திற்கு நேரத்தில் நம்ம எல்லாரும் உள்ளான மனுஷனை கர்த்தர் வல்லமையாய் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். உள்ளான நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. இந்த நாட்களில் நம்ம எல்லாரும் சேர்த்து ஜெபம் பண்ணி நம்ம உள்ளான மனிதனை பலப்படுத்த முடியாது. இந்த நாட்கள் கர்த்தர் இந்த கிருபைகளை பாராட்டி கொண்டிருக்கிறார். இப்பொழுது பாடுவோம். உள்ளான நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற எல்லா சேனல்களையும் பாடுவோம். நாளுக்கு நாம் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாம் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். நம் கண்களை மூடுவோம். நம் தேவனை ஆராதிக்கலாம். இந்த உலகத்தின் ஆழத்தில் நம்ம எல்லா கண்களும் மூடி
என் மீது அன்பு கூர்ந்து பலியான சிலுவையிலே எனக்காக ரத்தம் சிந்தி கழுவினை குற்றம் நீங்க பிரித்தெடுத்து பிறக்கும் முன்னால் உமக்கு வாழ்ந்திட ஆராதனை உமக்கு இந்த நாட்களில் கர்த்தர் அவர் பிரித்தெடுத்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னாடி அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். சகோதரே சகோதரியே, தேவனுக்காக தெரிந்து கொண்டார். தேவனுக்காக உன்னை தெரிந்து கொண்டவர். நாட்கள் அந்த தெரிந்து கொண்டவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருக்கு ஆராதனை செலுத்தும்படியா இருக்கிற இடத்துல எல்லா கண்களும் மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம பாடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
பலியாடி சிலுவையிலே எனக்காக ரத்தம் சிந்தி கழுவி குற்றம் நீங்க பிறத்தி பிறக்கு முன்னா உமக்கென்று வாழ்வே கொடுக்கிற வார்த்தையை ஆண்டவரே நீங்க எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. எங்களோட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்போது சில அறிவிப்புகளை நான் சொல்றேன். நான் பாஸ்டிங் பிரேயர் இருக்க முடியல. ஆனால் ஃபோன் மூலிமா எல்லாரும் ஜெபிச்சிருக்கிறோம். இந்த 21 நாளும் காலையிலையும் ஈவினிங்லையும் நாங்கள் ஜெபிச்சிருக்கிறோம். அதே போல் இந்த 144 முடிகிற வரைக்கும் நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க முடியாமல் நான் சொல்லியிருக்கிறேன். அதனால நீங்கள் ஒவ்வொரு இது வரைக்கும் வந்த எப்பொழுதும் கலந்து கொண்டது போல காலையிலும் ஈவினிங்லும் நீங்கள் ப்ரே பண்ண முடியாது, இந்த ஃபோன் மூலிமா ப்ரே பண்ண முடியாது, நீங்கள் கலந்து கொள்ள முடியாது. எங்களை அன்போடு கேட்டுக் கொடுக்குறோம். இப்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போகிறதுக்கு முன்னாடி நான் ஜெபிக்கிறேன். சப்பா உங்களுக்கு நன்றியும் நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தை கொடுக்குற மகளை நீங்கள் ஆசீர்வதிங்க, நீங்கள் மறைச்சு வெளிப்படுங்க. மகளை கொடுத்து எங்களோடு நீங்கள் பேசுங்க. சபையில் இன்னைக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பேசுங்க, எங்களோடு இடைப்படுங்க. அந்த வார்த்தைகள் நம்ம எங்கள் இதயத்தில் பதித்து கொள்ள முடியாத கர்த்தர் கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் அற்புதமான நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த யூடியூப் வழியாக பார்க்கறதுல உங்களோடு நான் பேசுகிறதுலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இப்பொழுது கூட தேவ செய்தியை உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன். உங்கள் வீடுகளிலே இந்த தேவ செய்தியை கேட்டு நீங்கள் ஆறுதல் அடையவும் சந்தோஷம் அடையவும் ஆவியில பலப்படவும் உங்களுக்காக கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நான் இப்போது பேச போகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. நான் இங்கே வாசிக்கிறேன். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுகப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நம்ம வாழ்றதே ஆவியில தான். நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஆவியின் வாழ்க்கை. நம்ம சாதாரணமான மனுஷன் இல்லை.
ரட்சிக்கப்பட்ட போது நமக்கு தேவனுடைய ஆவி நமக்குள்ள வந்துருச்சு. அதனால நாம் தேவனுக்குள்ள பறந்துட்டோம், புது சிருஷ்டியா மாறிட்டோம். தேவன் ஆவியா இருக்கிறார், நாமும் ஆவியா இருக்கிறோம். ஆனா சரீரத்துல வாழ்கிறோம். 2 கொரிந்தியர்ல 5வது அதிகாரத்துல சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளை போல நாம எப்படி இருக்கிறோம்னா, நம்ம ஆவியின் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவர் தான். ஆவியின் அச்சாரம், அந்த முத்திரை நம்ம மேல இருக்குது. நம்ம ஆவியின் மனுஷங்க, நம்ம சாதாரணமான ஆளே இல்ல. பக்கத்துல உங்க வீட்டுல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நான் ஆவியின் மனுஷன். சொல்றீங்களா? நான் ஆவியின் மனுஷன், நான் ஆவியின் மனுஷி அப்படின்னு சொல்லுங்க. இந்த நாள்ல ஆண்டவர், நான் பரலோகத்துல இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் ஆவியின் வடிவில் இருக்குது. அந்த அத்தனை ஆசீர்வாதத்துக்கும் சொந்தக்காரர்கள் நீங்களும் நானும் தான். பரலோகத்தோட மொத்த சொத்துக்கும் சுதந்திரவாதிகள். முழு பரலோகத்தோட சகல ஆசீர்வாதங்களும் பரிசுத்த ஆவிக்குள்ளாக இருப்பதனால நாம அதை அனுபவிக்கிறதுக்கு சகல அதிகாரம் உடையவர்களா நாம் இருக்கிறோம். எப்போ இயேசு நம்முடைய வாழ்க்கையில வந்தாரோ அன்னைக்கே நம்ம அவருடைய வெளிச்சமா அவருடைய பிள்ளையா மாறிட்டோம். மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துல 5வது அதிகாரத்துல 14வது வசனம் இப்படியா சொல்லி இருக்கிறது. மத்தேயு 5:14வது வசனம் பாருங்க. நான் 14வது வசனம் என்ன சொல்லுதுன்னா 5:14, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நாம வெளிச்சமா இருக்கிறோம். நம்ம உலகத்துக்கு நாம வெளிச்சமா இருக்கிறோம் வேதம் சொல்லுது. பாருங்க, நீங்களும் நானும் தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சம். நாம எப்போ இருளுக்குள்ள இருக்கிற ஜனங்களை தேவன் வெளிச்சமா வெளியே கொண்டு வந்தார். நாம அப்படிதான், நமக்குள்ள இருக்கிற வெளிச்சம் இருளுக்குள்ள இருக்கிற ஜனங்களை தேவன் பக்கம் திருப்போம். நம்ம தான் டார்ச் உலகத்துக்கு. நம்ம ஆவியா இருக்கிறோம், ஆவி மனிதர்களா இருக்கிறோம், ஆவிக்குள்ள இருக்கிறோம். அதனால பிசாசோ பிரச்சனையோ நம்ம பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கொரோனா பத்தி பார்த்து உலகமே பயத்துக்குள்ள நடுக்கத்துக்குள்ளதான் இருக்குது. நம்மளுக்கு ஒரு தைரியம் இருக்குது, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு ஆவியானவர் எனக்குள்ள வாழ்றாரு. அதனால எந்த ஒரு அசுத்தாவையும் எந்த ஒரு வியாதி கிருமியும் என்னை தொட முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில விசுவாசத்துல நம்ம வாழணும். நம்ம ஒரு புது சிருஷ்டிங்க, நீங்களும் நானும் ஒரு புது சிருஷ்டி ஆண்டவர் உருவாக்கி வச்சிருக்கிறார். நம்ம பழைய ஆள் இல்லை. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அப்படியே நம்ம இப்போ இருக்க போறது இல்லை. நம்ம புது சிருஷ்டியா மாறி இருக்கிறோம். பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துல 20வது வசனம் இப்படி சொல்லுது. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20வது வசனம், கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருந்ததே அப்படின்னு சொல்லிட்டு. அப்பனா ஆண்டவர் நம்மளுக்கு விளையாடுறத நம்மள வாங்கிட்டாரு. அவர் நம்ம மேல முதலீடு செஞ்சிருக்கிறார். அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்குள்ள வந்துட்டோம். பாருங்க, அவருக்குள்ளதெல்லாம் நமக்குள்ளதான். லூக்கால 15வது அதிகாரத்துல நீங்க 31வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா என்ன சொல்லியிருக்கீங்க? எனக்குள்ளதெல்லாம் கெட்ட குமாரன் அந்த மகனை பார்த்து சொல்றாருல, அதற்கு தகப்பன், மகனே நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறதே என்றார். அப்போ ஆண்டவருக்குரிய உரியதெல்லாம் எனக்குரியது உங்களுக்குரியது தான். பயப்பட வேண்டிய எந்த காரியத்தை குறிச்சும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்குள்ள என்னென்ன இருந்ததோ, சுகம் இருந்தது, ஆரோக்கியம் இருந்தது, தைரியம் இருந்தது, விசுவாசம் இருந்தது, அப்புறம் என்ன பொருளாதார ஆசீர்வாதம் இருந்தது, எல்லாமே நமக்குரியது. ஆண்டவர் உங்களையும் என்னையும் விலை கொடுத்து வாங்கிட்டாரு, கிரயத்துக்கு வாங்கிட்டாரு, காசு கொடுத்து வாங்கிட்டாரு, ரத்தத்தை கொடுத்து நம்மள விலைக்கரையை கொடுத்து வாங்கிட்டாரு. அதனால அவருக்குரியதெல்லாம் என்னுடையதாயிடுச்சு, நம்மளுடையதெல்லாம் அவருடையதாயிடுச்சு. பார்த்து சொல்லுங்க, உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு குடும்பத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்குரியதெல்லாம் உனக்குரியது. புருஷன் மனைவியை பார்த்து சொல்லுங்க, அம்மா பிள்ளைங்களை பார்த்து சொல்லுங்க, பிள்ளைங்க அப்பா அம்மாவை பார்த்து சொல்லுங்க. நீங்க குடும்பத்துல சந்தோஷமா ஆராதிங்க. இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க. சந்தோஷமா சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்குரியதெல்லாம் உனக்குரியது, ஆண்டவருக்குரியது எல்லாமே உங்களுக்கும் எனக்கும் உரியது தாங்க. அவருடையது எல்லாம் நம்ம ஆவியில தேவன் அது எல்லாத்தையும் நம்மளுக்கு முதலீடு செய்து வச்சிருக்கிறார். அவர் பெரியவர். நம்ம சாதாரண ஆளே கிடையாது. நம்ம ஒரு அணுகுண்டு மாதிரி, ஆட்டோபா மாதிரி. அவ்வளவு பயங்கரமானவங்க. பிசாசு நம்மளை பார்த்து நடுங்கணும். நம்ம போகும்போது, நம்ம பாதைகள்ல நம்ம நடக்கும்போது பிசாசு நம்மளை பார்த்து நடுங்குது. ஐயோ, மோசமான ஆள் இவன்,
மோசமான பொண்ணு இது, தேவனை ஆராதிக்கிற பொண்ணு இது, வந்துச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. பிசாசு பார்த்து நடுங்குவான். இப்ப இயேசு எனக்குள்ள வந்த உடனே என்ன நடக்குதுன்னா, கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரத்துல 20வது வசனம் எப்படி சொல்லுது பாருங்களேன். கலாத்தியர் 2:20 நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, இனி அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறீர்கள். அப்போ நாம இல்ல, அவர் தான் நமக்குள்ள பிழைச்சிருக்கிறார். வேதம் அப்படிதான் சொல்லுது. நீ இல்ல. எப்போ நீ ரட்சிக்கப்பட்டியோ, எப்போ நீ நீ அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டியோ, இயேசுக்குள்ளே நீ எப்போ வந்தியோ, அப்பயே நீ புது சிருஷ்டியா மட்டும் இல்ல, புதிய ஆளா மாறிட்ட. பாருங்க, நீ இனி வாழ்றது நீ இல்ல, நீங்களும் நானும் வாழ்றது இல்ல, அவருக்குள்ளதான் நம்ம பிழைத்திருக்கிறோம்னு சொல்லி வேதம் சொல்லுது. இயேசுவே எனக்குள்ள வாழ்றாரு, இனி நான் இல்ல, அவர் தான் எனக்குள்ள வாழ்றாரு. அவருக்கு அவர் உலகத்துல இந்த 33 வருஷம் வாழும்போது என்னென்ன காரியங்கள் நடந்ததோ அதெல்லாம் நமக்கும் நடக்கும். பாருங்க, நம்ம போகும்போதும் நம்ம நிழல் படும் போதும் அற்புத சுகம் வரும். நம்ம நடக்கும்போது வியாதிஸ்தர்லாம் கொண்டு வந்து வச்சாங்கன்னா நம்ம நிழல் பட்ட உடனே நாமும் சுகம் வரும். பாரு, அற்புதம் நடக்கும். ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிற, நமக்குள்ள இருக்கிறார், நம்ம அவருக்குள்ள இருக்கிறோம். ஆவியானவராலே நம்ம பிழைச்சிருக்கிறோம், ஆவியானவராலே நம்ம நடத்தப்படுறோம். அதனால இனிமே நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வாழ்க்கிற வாழ்க்கை தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கை. அப்போ நம்மள ஆண்டவர் இந்த உலகத்துக்கு கொடுக்குறது அடையாளமாக தான், நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளமா இருக்கும். நாம் தேவனுடைய அடையாளமா, கிறிஸ்துவுக்குள்ள, கிறிஸ்து நம்மளுக்குள்ள முதலீடு பண்ணியிருக்கிறார். நாம அவரோட அடையாளமா. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்துல 3வது அதிகாரத்துல 16வது வசனம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே ஏதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. பாருங்க, நீங்களும் நானும் அப்படிதான். எப்ப ஞானஸ்நானம் எடுத்தோமோ, எப்ப தேவனுக்குள்ள வந்தோமோ, பரலோகம் நம்மள பிரியமானவன் சொல்லுது, பிரியமான பிள்ளைன்னு சொல்லுது. முதலாவது பிசாசு நம்மளை பார்த்து நடுங்குதுங்க. நீங்க சாதாரணமான ஆளு நினைக்காதீங்க, பிசாசு உங்களை பார்த்து நடுங்குது. நீங்க நடக்கும்போது, நீங்க வரும்போது பயப்படுது. ஐயோ வந்துட்டானே, நம்ம துரத்த போறாரே அப்படின்னு பயப்படுது. பாருங்க, அப்படிப்பட்ட வல்லமையை தான் கர்த்தர் உங்களுக்குள்ள எனக்குள்ள வச்சிருக்கிறார். மார்க் எழுதின சங்கீதம் 2வது அதிகாரத்துல 7வது 8வது வசனத்தை நான் வாசிக்கிற பாருங்களேன். சங்கீத புஸ்தகம் 2வது அதிகாரத்துல 7, 8. இது ஆண்டவரை பார்த்து சொல்ற ஒரு வசனம். பாருங்க, 2வது அதிகாரத்துல தீர்மானத்தின் 7வது வசனம். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் அப்படின்னு சொல்றாரு. என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உனக்கு சொந்தமாகவும் சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை சொந்தமாகவும் தருவேன்னு சொல்றாரு. அப்போ இயேசுக்கு எதெல்லாம் சொல்லப்பட்டதோ, இயேசுவா எதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் உங்களாலே என்னாலே செய்ய முடியும். அவருடைய ஆவி, முன்னாடியே சொன்னது போல கிறிஸ்து தான் நமக்குள்ள வாழ்றாரு. அப்ப எதை கேட்டாலும் ஆண்டவர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறார். நீ தேவனுடைய குமார்த்தி. பைபிள் சொல்றது மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்துல 5வது அதிகாரத்துல இப்படியே சொல்லி பாருங்க, 7வது வசனம் நான் வாசிக்கிறேன். ஐந்தாவது அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. பிசாசு அவரை பார்த்தோன்னே தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உனக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உனக்கு ஆடை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இயேசுவை தூரத்துல பாக்குறா பிசாசு பிடித்தவன். ஐயோ, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கு உனக்கு என்ன, எனக்கு உனக்கு என்ன ஐயா, என்னை வேதனைப்படுத்தவா வந்தீங்கன்னு கேக்குது. பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் நடக்கும் போதும் நம்மளை பாக்குற பிசாசு அப்படிதான் நடுங்குது. உன்னதமான தேவனுடைய குமாரனேன்னு சொல்லிட்டு உங்களையே என்னையும் பிசாசு பார்த்து சொல்லுது. பிசாசுலாம் தெரியுதுங்க நீங்க யாருன்னு. ஆனா நமக்குதான் நம்ம யாருன்னே நம்மளுக்கு தெரியல.
நம்ம யாரு நம்ம மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமா அசாதாரணமான காரியங்கள் நமக்கு சாதாரணமா மாறிடும். எதை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை, நடுங்க வேண்டியதில்லை. கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார், அவர் முத்திரையா அச்சாரமா எனக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள வாழ்றார். நீ வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே நீ வாழ்கிறான்னு சொல்லி நம்ம வாழ்ற வாழ்க்கைக்குள்ள ஒரு பயம் இல்லை, ஒரு நடுக்கம் இல்லை. பிசாசு நம்மளை பார்த்து மண்டிடுது. ஆனா நம்ம நினைக்கிறோம், ஐயோ பிசாசு பெருசு, ஐயோ அவ்வளவுதான், ஒண்ணுமே நடக்காது, நீங்க தான் தெரியாது. அவனுக்குள்ள அதிகாரம் எவ்வளவு தெரியுமா, அவனுக்குள்ள வல்லமை எவ்வளவு தெரியுமா? ஒரு தூதனுக்குள்ள வல்லமை தான் பிசாசுக்கு. ஆனா உங்களுக்கும் எனக்கும் தேவனுக்குள்ள இருந்த கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள எனக்குள்ளே வாசம் பண்றதுனால அவர் உனக்குள்ள இருக்கிறார். அந்த வல்லமை தான், தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள எனக்குள்ள செயல்படுதுங்க. நீங்க சாதாரண ஆளுன்னு நினைக்காதீங்க. உலகத்தை பார்த்து, வியாதியை பார்த்து, பிரச்சனையை பார்த்து, நெருக்கத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், உங்களால எல்லாம் செய்ய முடியும். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலர் 28:3 வசனம். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகத்துல 28வது அதிகாரத்துல 3வது வசனம் இப்படி சொல்லி பாருங்க. இதுதான் உங்களுக்கும் எனக்கும் அடையாளம். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது அந்த மனுஷன் கொலைவாளன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் படியானது இவனை பிழிக்க ஒட்டவில்லை என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதுன்னா பாருங்க. ஒரு பூச்சி விஷ தந்து, அதாவது விரியன் பாம்பு கடிச்சா உலகம் முடிஞ்சிச்சு. ஆனா ஒரு பூச்சி உதறது போல என்ன பண்ணிட்டாங்க, உதறிட்டாங்க. விஷ பூச்சி கூட நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது, விஷ ஜந்துக்கள் ஒன்றும் நம்மள மேற்கொள்ள முடியாது. பாருங்க, நம்ம அவ்வளவு பெரிய யாருங்க, சாதாரணமான நினைக்கிறோம். ஐயோ தொட்டதுக்கெல்லாம் ஒரு கரப்பா பூச்சியை பார்த்து என்ன பண்ணிடணும், நடுங்கி ஓடணும். நாம கட்டுவிரியம் பாம்பை தூக்கி போடணும், கையில தூக்கி போடணும். சர்ப்பங்களையும் வெடிப்பீர்கள், தேள்களையும் மிதிப்பீர்கள், சாவுக்கியமானவர்களை குடித்தாலும் அவர்களை சேதப்படுத்தாதுன்னு சொல்ற. அப்போ நமக்குள்ள இருக்கிற வல்லமை, எனக்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்கிற வல்லமை சாதாரணமான வல்லமை இல்லைங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நடுங்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா சூழ்நிலைகளும் சாதகமா மாத்துறதுதான் நம்மளுடைய வேலை. பிரச்சனைக்கு பிரச்சனை கொடுக்குறவங்க நம்ம, பயத்தை பயமுறுத்துறவங்க சாதாரணமான ஆளே கிடையாது. பாருங்க அடுத்த வசனம் பாருங்க. லூக்கா எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் படிக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கிறதும் பிணியாளிகளை சொஸ்தமாக்குறதுதான் நம்மளையும் என்னை அனுப்புறாரு உலகத்துக்குள்ள ஆண்டவர். நம்ம சாதாரணமானது ஆளே கிடையாது. வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துகிற வல்லமை நமக்குள்ள இருக்குது. அருள் மருந்து ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அதனால மார்க் 3வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 3வது அதிகாரத்துல 13, 14, 15வது வசனம். சாரி. பின்பு அவர் மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்முடைய இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தேவன் தாம் அவர்களை அனுப்பவும் வியாதியஸ்தர்களை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்களுக்கு அதிகாரம் உடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தி பிசாசுகளை துரத்துல அதிகாரத்தை உனக்கும் எனக்கு கொடுத்துட்டார். நாம பிசாசை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பிசாசின் வல்லமையோ அதிகாரமோ உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. பிசாசின் வல்லமையை காட்டிலும் மேன்மையான வல்லமை தேவனுடைய வல்லமை நமக்குள்ள இருக்குது. அதை காட்டிலும் நம் தேவனுக்கு இயேசுக்கு பிள்ளையா இருக்கிறோம். சுகம் நம்மளுடைய வாக்குத்தத்தம், பரிசுத்தம் நம்மளுடைய வாக்குத்தத்தம், ஐஸ்வர்யம் நம்முடைய வாக்குத்தத்தம். அதனால இந்த நாட்கள்ல எதை குறிச்சும் நீங்க பயப்படாதீங்க. உலகம் முழுவதும் பொருளாதாரம் ரொம்ப சீர்குலைஞ்சு கீழே போனாலும் உங்களுக்கும் எனக்கும் ஐஸ்வர்யம் உண்டு. நாம நம்மளுடைய ஐஸ்வர்யத்தை பார்க்கல, பரலோக ஐஸ்வர்யத்துக்குள்ள இருக்கிறோம். அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆவியான உங்களுக்குள்ள இருக்கிறாரு. நம்ம சாதாரணமான ஆள் இல்லை. நமக்கு ஒரு விசுவாச ஒரு வீரன், போர்க்களத்தில் நிக்கிற ஒரு வீரனை போல ஜெயத்தோட நம்ம இருக்கிறோம். அதனால பயப்பட வேண்டிய
அவசியம் இல்லை. நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். எந்த குறிச்சும் பயப்படாதுங்க, தைரியமா இருங்க. இந்த நாட்கள்ல தைரியம் தான் உங்களுக்கு உங்க மரணா இருக்கும் போது தைரியமாக கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அப்பா, உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உனக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த உலகத்தில் இருந்துனை காட்டில் எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவராக இருக்கிறீங்க. நாங்கள் பயப்பட தேவையில்லை. ஆண்டவர், நாங்கள் தெய்வத்தோட நாங்களே ஆண்டவர் பிசாசுகளை நிர்மூலமாக்குற வல்லமை எங்களுக்குள்ள வச்சிருக்கிறீங்க. அந்த அபிஷேகத்தை எங்களுக்குள்ள வச்சிருக்கிறீங்க. அன்னைக்கு பவுல் போகும்போது ஆண்டவர் அந்த பெரிய விஷமுள்ள பாம்பு கடிக்கும் போது ஆண்டவர் அந்த விஷம் அவனுக்குள்ள இறங்கவே இல்லை. ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் வல்லமை பெரியதாக இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், அந்த வல்லமை எங்களுக்குள்ள வச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எந்த வியாதியும் எங்களை தொட முடியாது, எந்த பலவீனமும் எங்களை தொட முடியாது. ஆண்டவர், எங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் வல்லமை எல்லாவற்றையும் மேற்கொள்றதுக்கு ஆண்டவர் அது பயங்கரமான வல்லமை உள்ளதாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அது சாதாரண வல்லமை இல்லை, உயிர்த்தெழுந்த வல்லமையை இந்த மண்பாண்டங்களுக்குள் இந்த மகத்தான வல்லமை நாங்கள் பெற்றிருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமா அந்த கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீங்க பயத்தோட அந்த பயத்தை எடுத்துக் கொடும்படியா ஆண்டவர், நான் பயப்பட தேவையில்லை, எனக்குள்ள இருக்கிற வல்லமை கிறிஸ்துவின் வல்லமை, அதனால எந்த பலவீனமோ எந்த ஒரு ஆண்டவர் நோயை என்னை தொடாதுன்னு சொல்லி அந்த தைரியத்தோட எல்லாவற்றையும் எதிர்கொள்றதுக்கு உதவி செய்வீராக. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கிருபை நாள் மூடிக்கொள்ளுங்க. சத்தியத்தை கொடுத்த மகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் அற்புதமான என் நல்ல பிதாவே, ஆமென். என்னை செய்து சொல்லு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களை மறவாதே. ஆமென்.